ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லா ஞாயிறும் வருது. அது என்ன குருத்து ஞாயிறு, பாம் சண்டே மட்டும் என்ன ஸ்பெஷல்? ஏன் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்ப சொல்றாங்க இந்த அம்மா அப்படின்னு கொஞ்சம் தூங்கு மூஞ்சி குட்டீஸ்க்கு கவலை வரும். இன்னும் கொஞ்சம் குட்டீஸ்க்கு வா, இன்னைக்கு பாம் சண்டே, குருத்து ஞாயிறு, கோயில்ல போய் உட்காந்து டிசைனா விதவிதமா சிலுவை செய்ய போறோம். என்னோட சிலுவை பெஸ்டா, என் ஃப்ரெண்டோட சிலுவை டிசைன் பெஸ்டான்னு பெட் வச்சுக்குவோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா ஒண்ணு, சிலுவை செய்யறதுக்காக கோயிலுக்கு போல இந்த குருத்து ஞாயிறுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான கதை இருக்கு. அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். வருஷத்துல கிறிஸ்டியன்ஸான நமக்கு 2 சண்டே ரொம்ப ரொம்ப முக்கியமான சண்டே. ஒன்னு பாம் சண்டே, குருத்து ஞாயிறு, இன்னொன்னு இயேசு உயிர்த்த ஈஸ்டர். இந்த 2 சண்டேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். இதுல குருத்து ஞாயிறு பற்றி பார்க்கலாம். 3 ஒத்தமைவு நற்செய்திகள்னு சொல்லுவாங்க. இதுனா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 நற்செய்திகள்லயுமே இயேசுவினுடைய குருத்து ஞாயிறு பற்றி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஏசப்பா ஒலிவ மலையில இருந்து பெத்சாய்தா அப்படின்ற ஊர் வழியாக எருசலேம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஏன்னா யூதர்களுக்கு இது பாஸ்கா காலம். பாஸ்கா பண்டிகையை கொண்டாட எல்லா பக்கத்துல இருந்து யூதர்கள் எருசலேமுக்கு வருவாங்கன்றத நான் ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏசப்பாவும் எருசலேமுக்கு போறாரு. யோவான் நற்செய்தியை வாசிச்சு பார்த்தோம்னா 3 முறை ஏசப்பா எருசலேமுக்குள்ள போயிருப்பாரு. 3 முறை பாஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக போயிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3வது முறை தான் ஏசப்பா சிலுவையில அறைந்து சாவதற்காக தெரிஞ்சே உள்ள போறாரு. இதுதான் அவருடைய பிறப்பினுடைய நோக்கம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம சாக போறோம்னு தெரிஞ்சே எருசலேமுக்குள்ள போறாரு. இந்த தடவை ஏசப்பா நடந்து போகல. நமக்கு தெரியும், ஏசப்பா நற்செய்தி அறிவிக்கும் போது ஒரு ஊரா போய் நடந்தே போய் நற்செய்தி அறிவிச்சிருக்கிறாரு. சில நேரங்கள்ல கடல் கடந்து போக வேண்டிய சூழல்ல படகுல ஏறி போட்ல போய் நற்செய்தி அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த முறை ஏசப்பா கழுத மேல ஏறி போறாரு. இது திடீர் பிளான் எல்லாம் கிடையாது. இயேசு எப்பயுமே சொல்வாரு, நான் இறைவார்த்தையை நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. தீர்க்கதரிசிகள் சொன்னவற்றையெல்லாம் தன் வாழ்க்கையில அவர் நிறைவேற்றிக்கிட்டே இருந்தாரு. அப்படி 500 வருஷத்துக்கு முன்னாடி செக்கரியான்ற ஒரு தீர்க்கதரிசி இதை பற்றி சொல்லியிருப்பாரு. மகளே சீயோன், நீ மிகுந்த மகிழ்ச்சியோடு களி கூறு, ஏன்னா உன்னோட ராஜா உன்கிட்ட வர்றாரு. நீதியுள்ளவரும் தாழ்மையானவருமான அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் அப்படின்னு செக்கரியா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாரு. அதை மெய்ப்பிப்பதற்காக அவர் கழுதைய தேர்ந்தெடுக்கிறாரு. பெத்சாய்தாவுக்கும் எருசலேமுக்கும் இடையில 5 கிலோமீட்டர் தூரம். பெத்சாய்தால இருந்து கிளம்பி பெத்தானியாவுக்கு பக்கத்துல வந்த உடனே அவருடைய சீடர்கள் 2 பேரை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்கிறாரு. எந்த சீடர்களை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு 3 நற்செய்தி நூல்லையுமே இல்லை. அதனால 2 சீடர்களை கூப்பிட்டு, நீங்க போங்க ஊருக்குள்ள, அங்க யாருமே ஏறி உட்காராத ஒரு கழுத குட்டி கட்டி இருக்கிறத பாப்பீங்க. அதை பார்த்த உடனே அவிழ்த்து என்கிட்ட கொண்டு வாங்க. அந்த கழுத குட்டியை ஏன் அவிழ்க்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டா, இது ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ஒன்னும் சொல்லாம அந்த கழுத குட்டியை உங்கள்ட்ட கொடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஊர்ல டிராவல் பண்றதுக்கு கழுதைகளை தான் பயன்படுத்துவாங்க. நம்ம ஊருங்கள்ல எல்லாம் உங்க தாத்தாங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், மாட்டு வண்டி ரொம்ப ஃபேமஸ் அவங்களோட காலத்துல. அது ஒரு இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்போர்ட் மோட். அதே மாதிரி அந்த காலத்துல அந்த ஊர்ல கழுதைகள் ஒரு டிரான்ஸ்போர்ட் மோட் மாதிரி யூஸ் ஆச்சு. ராஜாக்கள், படை வீரர்கள் இவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு குதிரை மேல ஏறி வருவாங்க. இதே சமாதானம், அமைதியை விரும்புறவங்க என்ன செய்வாங்கன்னா கழுத மேல ஏறி போவாங்க. சோ கழுத மேல ஏறி வர்றது சமாதானத்தினுடைய குறியீடு. அப்போ ஏசப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா, கழுதையின் மேல ஏறி அமைதியின் தூதராக, அமைதியின் அரசராக எருசலேமுக்குள்ள நுழையிறாரு. சீடர்களும் இயேசு சொன்னது போல ஊருக்குள்ள போறாங்க, கழுதையை அவுக்குறாங்க. அப்போ ஏன் அவுக்குறீங்கன்னு ஏசப்பா சொன்ன மாதிரியே கேக்குறாங்க. கேட்கும்போது ஏசப்பா அவங்களுக்கு சொல்லிவிட்ட பதிலையே சொல்றாங்க, இது ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு. உடனே ஒண்ணுமே சொல்லாம அந்த கழுதையும் கழுதை குட்டியையும் விட்டுடுறாங்க. அந்த கழுதையை ஏசப்பா கிட்ட கொண்டு வந்த சீடர்கள் தங்களுடைய மேல் அங்கிய கழட்டி கழுதையின் மேல போட்டு இயேசுவை அதன் மேல அமர சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, எண்ணிலடங்கா சீடர்கள் இயேசுவுக்கு உண்டு. அந்த சீடர்கள் எல்லோருமே என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுடைய மேலங்கிய கழட்டி
அந்த கழுதை நடந்து போகக்கூடிய இந்த கழுதை இயேசுவை சுமந்து வரக்கூடிய அந்த கழுதை நடந்து வரக்கூடிய பாதைகள்ல எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா விரிக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இதை பார்த்த மக்களும் அவர்களுடைய மேலங்கியை கலட்டி விரிக்கிறாங்க. மரங்களில் உள்ள இலை தலைகளை எல்லாம் ஒடிச்சு அதுல விரிக்கிறாங்க. அதோட ஒலிவ இலை கொப்புகளையும் ஒடிச்சு அவரை நோக்கி வாழ்த்து பாடல்கள் பாடுறாங்க. மக்கள் ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆகுறாங்கன்னா, நீங்க பைபிள் ஆழ்ந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸ், எக்கு தப்பான அதிசயங்களை ஏசப்பா பண்ணிருப்பாரு. அதோட உச்சகட்டமாக இறந்து போன லாசரை அப்பதான் உயிர்த்தெல்ல வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கண்ணு தெரியாதவங்களுக்கு, குருடர்கள் 2 பேருக்கு பார்வை கொடுத்திருப்பாரு. இப்படி இயேசு நிறைய அற்புதங்கள் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பரவுனதுனால அப்படிப்பட்ட போதகர் இப்ப எருசலேமுக்குள்ள வராரு அப்படின்னா அவரை நம்ம பாராட்டணும், வாழ்த்தணும் அப்படின்னு ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட் ஆகி அவரை வெல்கம் பண்றாங்க. அன்றைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்த மக்களை கூட்டத்தை பல வகையாக பிரிக்கலாம். இதுவரைக்கும் நிறைய புதுமைகள் நடந்தது. அப்ப எருசலேம்ல இந்த மாதிரி புதுமைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இயேசு புதுமை செய்வதை வேடிக்கை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் இருந்தது. 2வது முக்கியமான கூட்டம் என்ன அப்படின்னா, ரோமையர்களுடைய ஆட்சிக்கு கீழே இப்போ இந்த யூதர்கள் வர ஆரம்பிக்கிறதுனால ரோமையர்கள் நீங்க விருத்த சேதனம் பண்ண தேவையில்லை, பன்றி இறைச்சியை சாப்பிடணும் அப்படின்னு அவங்க எதெல்லாம் வெறுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கட்டாயப்படுத்துறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒருவேளை இயேசு நம்மளை விடுவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு கூட்டம் இருக்கு. 3வது கூட்டம் என்ன அப்படின்னா, இயேசுவ மக்கள் எல்லாரும் பயங்கரமா பெருமைப்படுத்துறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் இயேசுவுக்கு போகுதே அப்படின்னு பொறாமப்படுற பரிசேய சதுசேய தலைமை சங்க கூட்டத்தார் ஒரு கூட்டம். அப்புறம் இயேசுவை உண்மையாவே அன்பு செய்யற, ட்ரூவா நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி சந்தோஷமா இயேசுவை ஓசன்னா பாடி கூட்டிட்டு போறாங்க. ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓசன்னா அப்படின்னா ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுவாராக, விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. இத இந்த பரிசேயர்களால கேட்க முடியல. ஆண்டவர் பெயரால் அரசராக வருகிறவர்னு இயேசுவ அரசர் ரேஞ்சுக்கு உயர்த்துறாங்களே, ஆண்டவர் பெயரால வர்றவங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு பொறாமையில பொங்கி நேர ஜீசஸ் கிட்டேயே போய் உங்க சீடர்களை இப்படி எல்லாம் பாடக்கூடாது, பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் திட்டி கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவேளை இவங்க இந்த மாதிரி பாடாம பேசாம இருந்தாங்கன்னா இந்த எருசலேம்ல இருக்கக்கூடிய கற்கள் கூட நான் உள்ள நுழையும் போது கத்தும் அப்படின்னு சொல்றாரு. அதோட கூட இயேசு எருசலேம் நகர வாயில் அடையும் போது அங்க நின்னு அந்த நகரத்தை பார்த்து மனம் நொந்து அழுகிறாரு. ஏன்னா வரலாறு முழுவதும், விவிலிய வரலாறு முழுவதும் எடுத்து பார்த்தோம்னா இறைவாக்கினர்களை கொல்லும் நகரமாக எருசலேம் இருந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் இப்ப இறை மகனையே அது கொல்ல போகுது. அப்போ ஆண்டவர் அனுப்புகிற எல்லா தூதர்களையுமே இந்த எருசலேம் கொன்னு சாபத்தை வரவழைச்சுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம். அப்பதான் ஏசப்பா சொல்லுவாரு அழுதுட்டு, உன்னையும் உன்னிடத்துல உள்ள உன் மக்களையும் எல்லா பக்கத்துல இருந்தையும் நெருங்கி வந்து உன்னுடைய பகைவர்கள் அழிச்சு தரமட்டமாக்கிடுவாங்க. ஒன்றை கற்கள், அதாவது ஒன்றுன்றது எருசலேம் நகரத்தின் மேல கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இல்லாதபடிக்கு அழிஞ்சு போயிரும். ஏன்னா கடவுள் உன்னை தேடி வந்த காலத்துல நீ கடவுளை கண்டு கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எருசலேமுக்காக மனம் நொந்து அழுவாரு. ஏசப்பா கடவுள் இல்லையா? அவருக்கு பின்னாடி நடக்க போறதெல்லாம் தெரியும் தானே. ஏசப்பா இதுக்கப்புறம் சிலுவையில அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்து பரலோகத்திற்கு ஏறி போயிடுறாரு. அதற்கு பிறகு 30 to 35 வருஷத்துக்குள்ள எக்ஸாக்டா கிபி 70வது ஆண்டுல இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறுது. ரோம் படை வந்து எருசலேமை முற்றுகையிட்டு அங்கிருந்த லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியில செத்து போறாங்க. செத்தவங்களோட உடல்களை மதிலுக்கு வெளியில அப்படி தூக்கி தூக்கி எறிகிறாங்க இந்த ரோம் பீப்புள். ரோம தளபதியான தீத்துவோட படை எருசலேம் ஊருக்குள்ள நுழைஞ்சு அத்தனை பேரையும் கொன்னு குவிச்சிருது. 100,000 பேரை சிலுவையில் அறையிறாங்க இந்த ரோம் பீப்புள். 100,000 யூதர்கள் அந்த சமயத்துல சிலுவையில் அடிச்சு கொல்லப்படுறாங்க. அப்புறம் 100,000 பேர் அடிமைகளாக விற்கப்படுறாங்க. வயசானவங்க, போர்ல அடிபட்டு கை கால் உடைஞ்சவங்க, இப்படி வாங்குறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க இல்லையா, அப்படி 40,000 பேர் உலகம் எல்லாம் துரத்தப்பட்டாங்க. சிலர் கைதிகளாக எடுத்து கொண்டு செல்லப்பட்டாங்க. இப்படி மொத்தம் 11 லட்சத்திற்கும் மேலான யூதர்கள் அந்த கிபி 70ல செத்து போறாங்க.
ரோம் படை தளபதி தீத்து ஒரு யூதர்கள் கூட எருசலேமுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு உத்தரவு போடுறான். ஏன் இவ்வளவு கேடு எருசலேமுக்கு வந்தது? இந்த குருத்து ஞாயிறு அன்னைக்கு ஓசன்னா பாடிய அதே ஜனக்கூட்டம் பெரிய வெள்ளி அன்னைக்கு ஜஸ்ட் 5 நாள்ல அந்த பிரெயின் வாஷ் ஆகி பரிசேயர்கள் சொல்றதை கேட்டு இயேசுவை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ள எருசலேம் மக்கள் 2 எக்ஸ்ட்ரீம்ல இயேசுவை வைக்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல கடவுளா கொண்டாடுறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம்ல மிகவும் கேடுகட்ட சாவுக்கு அவரை உட்படுத்துறாங்க. செல்லங்களா, எப்பயுமே ஆன்மீகத்துல தெளிவான தன்மை இருக்கணும், தெளிவற்ற தன்மை இருக்கவே கூடாது. இந்த தவஸ் காலம் இல்லாட்டினா ஏதாவது தியானங்கள் வச்சா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்து ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்க முயற்சி பண்ணுவோம். அப்புறம் ரொம்ப சிட்டக்கார பிள்ளைங்களா டிவி, செல்போன், வீடியோ கேம் இப்படி கவுந்து கிடப்போம். கோயிலுக்கு வர சண்டே கிளாஸ் போக்கெல்லாம் முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருப்போம். தலைமைச் சங்கத்தார் யூதர்களை தூண்டி விட்டு இயேசுவையில சிலுவையில் அடிங்க, சிலுவையில் அடிங்கன்னு சொல்ல வச்சது போல உங்களையும் சுத்தி இருக்கிற நிறைய ஃபேக்டர்ஸ் தூண்டி விடும், கடவுளை விட்டு தள்ளி போக வைக்கும். அந்த சமயமெல்லாம் ஏசப்பாவோட நம்ம திரும்ப திரும்ப பக்கத்திலேயே வரணும். ஏன்னா அவர் ஒருத்தரால தான் நம்மளை எல்லா சூழ்நிலைகள்ல இருந்தும் விடுவிக்க முடியும். என்ன குட்டீஸ், குருத்து ஞாயிறு அன்று பைபிள்ல நடந்த நிகழ்ச்சிகளையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி அன்றைய தினம் பழைய ஏற்பாட்டுல இறைவாக்கினர்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை இயேசு நிறைவேற்றினார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எருசலேம் மக்களினுடைய இரட்டை மனப்பான்மையும் புரிஞ்சிருப்பீங்க. அந்த இரட்டை மனப்பான்மையினால எருசலேமினுடைய அழிவு பற்றியும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க எப்படி இந்த குருத்து ஞாயிறை பக்தியா கொண்டாட போறீங்களா, இல்ல கடமைக்காக திருப்பலி அட்டன் பண்ண போறீங்களா, விளையாடுவதற்காக சிலுவை செய்வதற்காக போக போறீங்களா, சிலுவையில நமக்காக பாடுபட்ட இயேசுவை சிந்திக்க போறீங்களா? முடிவு பண்ணிக்கோங்க. குட் நைட். காட் பிளஸ் யூ.